அந்த ஒரு அம்மாவுக்கு மட்டும் நன்றி. எல்லாரும் கை தட்டலாம், காசு கப்பி கேட்க மாட்டோம், கை தட்டுங்க. அருமையான என்னப்பா என் பேனா, என் பேன் என்ன பண்ண சொல்றேன்? இருப்பங்காளி வந்திருக்க பூரா பேன்லாம் கிடையாது. ரசிகர் ரசிகர்னு ஏன் பிரிச்சு பேசுறேன்? நான் எப்பயுமே ரசிகர்னு சொல்ல மாட்டேனே. வந்திருக்க அத்தனை பேருமே என்னுடைய உடம்பரப்புகள், என் உயிர்கள். தமிழ் எங்க இருக்கானா இங்க எம்ஜிஆர் இருப்பேன். நீ வந்து சத்தியம் பண்ண தண்ணி அடிக்காம வந்த வீட்டில் பொண்டாடிக்கிட்டு அடி வாங்குவேன், இங்க வந்து சவுடால் பேசுவேன். உன் பேனும் உன்னுடைய காத்தாடி உன்னுடைய ஏர் கூலர். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் எத்தனை கிலோவோ அத்தனை கிலோவை நெஞ்சில் சுமந்து இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வண்டியில பெட்ரோல் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்காமல் எடுத்து வந்து பாதி நேரம் உருட்டிட்டு செல்லும் என் அன்பு உறவுகளே, இவ்வளவு கூட்டமா இருக்கே, எரிச்ச மதுரா இருக்கும்னு கட்டிங்க போட்டு விட்டு மீதி கட்டிங்க ஓட்டச்சட்டியிலே ஒளித்து வைத்து பாதி நேரம் கப்பு கிடைக்காமல் தண்ணி கேன் 1 லிட்டர் கேனை பிளேடை எடுத்து அறுத்து ரோட்டில் கிடக்கிற தண்ணியை மோந்து குடிச்சு சைடிஸ் இல்லாமல் கம்பு குட்டையை மோந்து வாக்கும் என் அன்பு உறவுகளே, 10 ரூபாயா 20 ரூபாயா வச்சுக்க. காலையில் கப்பு தண்ணி வாங்க வேணும். இந்த 20 ரூபாய் கொடுத்து விட்டு மயில் மேனே என்னை பின்னாடி வந்து 100 ரூபா விடுன்னு கேட்பேன். நான் வாங்கவே மாட்டேன், நீ நல்லா இருந்தா போதும். பெண்களுக்கு உண்மையிலேயே என் தாய்மார்களை தான் என் செட்டிச்சி மகராசி. நீங்கள் இருக்க கேட்டதே நாட்டில் அப்பப்போ மழை பெய்யுது. நீங்கள் தான் இப்போ இந்த பொம்பளையாளுக்கு பூரா என்ன கவலைன்னா, நம்ம பாய் விரிச்சோம் ஒரு சக்காத்தி மாவுரம் உட்காந்துட்டாலே அவளுகளை எந்திரிக்க சொன்னால் 4 பொண்ணை கடுகு உளுந்து தாலிக்கு என்ன தட மாட்டாங்கன்னே மண்டை மனசுக்குள்ளேயே 50 தீச்சட்டி வளர்ப்பையே பூரா வஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் யார் அவங்க காலகாலத்தில் மண்ணு ஓட்டுறது ரைடு வந்தது மாதிரி சார்பாக ரூபாய் 501 காலையில அவங்க முழு சேர்த்து தருவார்கள். உலகத்துல எவ்வளவு பெரிய முதலாளி இருந்தாலும் அவன் 1 கோடி ரூபா கார்ல போனாலும் அவன் பெரிய ஆளே இல்லை. அந்த முதலாளி ஆக்குனது உட்கார்ந்து இருக்கின்ற என் உழைப்புக்கு மிஞ்சி என் தமிழன். சரிதானே? ஒரு செங்க கால வச்சல்ல ஓனர் எக்கோ கட் பண்ணுவாங்க. ஓனர் ஆடி கார்ல போறாருன்னா அவர் ஒரு ஆளே கல் அறுத்தாராக்கும். அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த 25 பேருக்கு தான் அவனை அழகு பார்த்தது. அவங்கள மறந்துடக்கூடாது. சரிதானே? அப்புறம் எதுவும் புரியலையா? என் நாடகத்தில் என்னமே புரியாது, எனக்கே புரியாம தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றி. பேரன்பு கொண்டே எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கூட்டமெல்லாம் இந்த ஊர்ல பார்த்துருக்க மாட்டீங்களே. தலைக்கு 500 ரூபா கொடுத்து லாரியில் கொண்டு வந்திருக்கேன். சும்மா இது எல்லாமே இந்த 3 எழுத்துக்காக கூட்டின கூட்டம். எம்கேஆர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, கிடையாது. நான் எப்பொழுதுமே நான் பெரிய ஆள் என்று சொல்ல மாட்டேன். மணிகண்டன் என்ற ஒரு ஆழ்முனை சக்கரவர்த்தி பெட்டி எடுத்து வைக்கவில்லை என்றால், சந்திரன் என்ற ஒரு மிருதங்கம் அவனுக்கு இணையாக வர வேண்டும் என்றால், இங்கே செல்லியம்பட்டி ஆல்ரவுண்டர் ரஞ்சித்து மணிமுத்து இந்த 4 பேரும் உட்கார்ந்து பாடல்களை ஆரம்பிக்காவிட்டால் எம்கேஆர் என்ன பெரிய பெரிய கோமாளி வெளியே வர முடியாது. அதற்கு முதல் காரணம் நீங்க 4 பேர் தான் பெரிய ஆள். ரொம்ப நடிக்காத முண்டை, உளுந்து வடை வாங்கி தரேன் உட்காரு. உளுந்து வடைக்காக நடிப்பேன். அண்ணே 4 வடை வாங்கி கொடுத்தேன். 4 வடை வாங்கி தந்து உன்னை செருப்பு அடிக்கிறேன். மண்ட பூனை அந்தால கூப்பிடுறான். எல்லாரும் மறந்துட்டாங்க நினைச்சேன், மறக்கலையே என் பேரை. மண்ட பூனை, செனத்தவளை, கள்ளிச்சேரி காட்டெருமை, எம்கேஆர் அவர்களின் நடிப்பில் உருவாகும் வள்ளிதர்மன் நாடகம். என்னடா படம் மாதிரி ஆகி போச்சு. வர வர வள்ளிதர்மன் நாடகம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி 27 போட்டிருக்கனே 27ஆம் தேதி குரு பூஜையை முன்னிட்டு வெள்ளிமலையில் வள்ளிதர்மன் நாடகம் நடைபெற உள்ளது. சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் இதனை ரசித்து செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். நன்றி நன்றி. உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இந்த கூட்டத்தில் நடுவில் உட்கார்ந்துருக்க ஆளுக ஒண்ணுக்கு முட்டம் வரும்போதே இனிமேல் என் நாடகத்துக்கு வந்தா பேம்பஸ் போட்டுவாங்க. எத்தனை பேர் சட்டிலே ஒண்ணு கடிச்சு போக போறான். 5 வாரு மைசெட்ல வேலை ஆகுறியாங்க. கொலா கட்டிட்டாலும் 2ஆ புலந்துடும். உனக்கு காலத்தில் கல்யாணம் பண்ணி வை, லேசா எச்சு ஊத்தி இருக்க உனக்கு. நன்றி அன்பு உறவுகளே.
இங்கே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் சார்பாக ஆளுயர் மாலையை போட்டு அந்த ஜால்வோ உங்களுக்கு யாரோ போட்டிருக்காங்க. ஏன்னா அதில் ஸ்டிக்கர் இல்லை, கண்டுபிடிச்சிட்டேன். சிரிச்சுக்க வெக்கமாயிடலாம், அந்த வெள்ளச்சட்டை சிரிக்கா. ஏன்னா அன்பு மட்டும் இருந்தா போதும். மாலையை போட்டுத்தேன், நீங்க பொன்னாடையை போத்தி நினைவு பரிசு வழங்கிதான் உங்களுடைய அன்பை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. நான் வருகின்ற வழியிலே ஒருவேளை கஞ்சி ஊத்தினா கூட 18ஆம் படியானதுக்கு அப்புறம் நான் வணங்கக்கூடிய தெய்வம் என்பேன் உங்கள் அத்தனை பேரை. உண்மைதான். இந்த உலகத்தில் நீங்கள் அத்தனை பேருமே புண்ணியம் செய்தவர் தான். இனிமேல பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே பொண்ணை பெற்றவங்கெல்லாம் மருமையை தண்ணி அடிப்பாரா சிகரெட்டு அடிப்பாரான்லாம் கேட்காது. அம்புட்டி அடித்தா நம்ம பொண்ணை அடிக்காமல் வச்சுக்கிறோன்னு பாரு. அதே மாதிரி மருமையை தண்ணி அடித்தா மாமனாருக்கு சௌரியம்னு நினை. எப்படி ஒரு ஓட்டு வாங்கினா கட்டிங்க உனக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிட்டாலும் உன் மகள்கிட்ட போட்டு விட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். அதனால பயப்படுறேன். அதனால ஒரு பாட்டை பாடிட்டு கதைக்கு பாருவோம். கருத்தலக்காம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத வடகாட்டா வடகாட்டா எல மக்களை காக்குறான் ஐயா வடகாட்டா எல மக்களை காக்குறான் ஐயா. கருத்தலக்காம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத முத்தால உம்மனா முத்தாலமே எல மக்களை காக்குறான் ஐயா முத்தாலம்மா ஏழ மக்களை காக்குறான் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அழியமே இருக்கிறாதையா மக்களை எல்லாம் தத்துரமா காக்குறாளையா. கத்தலக்கப்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத வடகாட்டா முத்தலமே காளியம்ம சேர்ந்து காக்கிறலாம். கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகளப்பா 18ஆம் படியா கருத்தலக்காம்பட்டி கிராமத்துக்கு அழகுமலை கோயில விட்டு புறப்பட்டு வாரான் ஐயா. கருத்தலக்காம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத வடகாட்டா முத்தலம்மா காளியம்மா எதுதான காக்குறாள் ஐயா. கருத்தலக்காம்பட்டி மக்களை எல்லாம் நோய் நொடிய தேக்குறாள் ஐயா. சாமிக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது. சாமியை கைதட்ட யாரும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் இல்லாம கைதட்டலாம். உலகத்துல தெய்வத்திட்ட போய் காசை கொடுத்து மணிக்கணக்கா காத்து கிடந்து சாமியை கும்பிடுறதை விட இந்த தெய்வம் நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் நம்மளை பார்க்க செய்த ஒரு கடவுள் வீட்டிலே இருக்கு. உலகத்திலே பெத்த தாய் தான் முதல் கடவுள். தாய் இல்லாம யாரும் கிடையாது. எங்க அம்மா முத்துவலின்னு ஒரு பெண் தெய்வம் இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு உங்கள் மத்தியிலே நடிக்க முடியாது. உண்மைதானே? இந்த தாய் பேச்சை யாரு கேட்குறா? அம்மா சொல்லுது, டேய் போய் இந்த கடைக்கு போயிட்டு வரனா மயம் உடனே சொல்லுங்கள் தாயே அப்படியே செய்கிறேன். கடையில் போய் வத்தல் மட்டும் வாங்கவா வேற என்ன வாங்க வேண்டும் தாயேன்னு சொல்கிறேன். எனக்கு சொல்ல மாட்டேன். கடைக்கு போட வேலை மஜுரை பாரு. வேலை மஜுரை பாருன்னா இப்போ எவ்வளோ நேரம் வளர்த்து வச்சுருக்கேன் பாரு. இந்த கடலப்பருப்பு விற்கிற ஆள், ஹலோ சார், எவன் வெதர்லையும் வச்சு விடாத, கவனமாக வைக்கணும். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. நாடகமா கரகாட்டமாண்ணா? இல்லைண்ணே, வெதர்னா கொட்டையா?
என்னப்பா வெதர்னா கொட்டையா? நீ பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போட வெண்ணமாயினே. ஊரே வெள்ளத்துல வச்சா ஒருத்தர் மட்டும் உட்காந்து உழவு வச்சுக்கிட்டு இருந்தான். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன டவுட் கேட்கிறோம்? இங்க ஒரு மொட்டை நாக்கி போயில பூரா பேருமே மொட்டை நாக்கு, யாருக்குமே நல்ல நாக்கு கிடையாது. ஏன்னா கள்ளப்பருப்பை ஏன் சொல்றேன்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தொழிலுமே புனிதமானவை. உலகத்துல பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இந்த கள்ளப்பருப்பு ஒரு ஆளுக அப்படித்தான்டா. ஒரு ஊர்ல கருப்பிச்சாமி பாட்டு சாமி கூப்பிட்டேன், அலுவா அப்படின்ட்டு. கள்ளப்பருப்பு கும்பிடுறவன் குலசாமி 18ஆம் படியான், எனக்கு தெரியல. அவன் மேல இருக்க காண்டா விளக்கம் மறந்துட்டு குதிச்சுட்டான்டா, மங்கு மங்குன்னு குதிச்சு அலக்கி கிழக்கின்னு பார்த்தா அந்த காண்டா விளக்கு ஒரு பொம்பளை மண்டையில விழுந்து அது புருஷனோட சேர்ந்து விளக்க மாதிரி அடிச்சு திரும்பி பார்க்குறேன். அந்த கள்ளப்பருப்பை பூரா சாக்கடையில் கொட்டிவிட்டேன். கொட்டிவிட்டு 1 மணியை போல அரைச்சிக்கிட்டு இருக்கான்டா. நான் கேட்டேன், என்னென்ன சாக்கடையில் கொண்டு வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு போற ஊருக்கு தெரிய போகுது, வீட்டில் போய் அலசி மறுபடியும் வறுத்து ஊத்துறேன். ஆனால் உலகத்துல ஏமாறுற ஆள் இருக்க வரைக்கும் ஏமாத்துற ஆள் இருப்பேன். இப்ப இங்க கருத்தல கம்பெனியில் டீ கடை வச்சிருக்காங்க இல்ல, இந்த டீ கடை காட்ட போய் கேளு, நேற்று நல்ல கூட்டமே ஏமாறான், எப்படியும் ஒரு 20,000 நிப்பாட்டி இருப்பிய. உடனே அவங்க என்னத்த டீ தூளே கடந்தேன், அப்புறம் என்ன இதுக்கு ஆத்திட்டே உட்காந்துருக்க. நல்லது, எவனுமே சொல்ல மாட்டேன். ஜேஜிபி காரன்ட்ட போய் கேளு, ஜேஜிபி மணிக்கு 1000 சில்லரை வாங்குறீங்களே, நல்லா காய்ச்சி டீசல் வாங்கவே காசு இல்லை, அப்புறம் டெய்லி புரு எடுத்துட்டு போவேன். இந்த உலகத்துல நல்லது சொல்லிக் கொடுக்க நாட்டுல ஆள் இல்லை, கெட்டது அழகா பழகி விடுவேன். பெரும்பாலும் இந்த சரக்கு அடிக்கிற ஆளு ஊரா பிறந்ததுல இருந்து பாட்டுல பார்த்துக்கிட்டு மோத்தம் முடிச்சுட்டு அடிக்கிறேன் கிடையாது. முத சரக்கு அடிக்கிறேன் எப்படி ஆரம்பிப்பானா, சைனீஸ் திங்கத்தான் போவேன். 10 பேரை சேர்ந்து போவாங்க, ஒருத்தன் மட்டும் நல்லவனா வருவேன். சரக்கு சைனீஸ் தான். சைனீஸ் அதே மாதிரி சரக்கு அடிக்கிற ஆள் கூட சேரு கோட்டோட சரியா போயிடும். சைனீஸ் திங்கிறவனை கூட்டு போகாது. நீ 300 ரூபாய்க்கு சரக்கு அடிப்ப, 320 ரூபாய்க்கு தின்றுவேன். திண்டே குடிய கொடுத்துருவான்டா. ஆமா, இங்க பாரு நீ தானா சைனீஸ் போறாளா? போகாத, சரக்குல எல்லாம் இப்ப குன்னம் வந்து கறக்குறாங்க, போகாத. எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்காண்டா, எதுக்கு எடுத்தாலும் ஓஜியில சரக்குன்னா உடனே போன் அடிச்சுவேன். ஒரு ஆளு 4 பொம்பளை பிள்ளைல ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்தாரு. இந்த ஓஜியில சரக்கு அடிக்கிறேன் போன் அடிக்கிறேன், என்ன மகளுக்கு கல்யாணம் மாம்பிள்ள எதுவும் கவனிப்பு இருக்கா? உனக்கு இல்லாத மாறா ஒரு ஆப்பு வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டு வந்துட்டேன். இன்னொரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, அதுக்கு இந்த ஓஜியில சரக்கு அடிக்கிறேன் போன் அடிக்கிறேன், என் மக வயசுக்கு வந்துருச்சாம்ல எதுவும் கவனிப்பு இருக்கா? உனக்கு இல்லாதடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ள சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த கடைசி புள்ள ஒரு பயலை கூட்டிட்டு ஓடி போச்சு. அதுக்கு இந்த ஓஜியில சரக்கு அடிக்கிறேன் போன் அடிச்சிருக்கேன், கேள்விப்பட்டேன் மக ஓடி போச்சாம்ல. அவன் ஆமாடா என் தலையில கள்ளத்துக்கு போட்டு போயிட்டாடா, அதுக்கு எதுவும் கவனிப்பு இருக்கான்னு கேட்க, உன்னைய தாண்டா நோக்காமட்டா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கம்பா கரையில ஒரு குருணபுரத்தை உள்ள ஓட்டு கலை கொடுத்துருக்கேன். இவன் அடிச்சு விட்டு விரச்சு நின்ட்டேன், அவன் போல் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். அதே மாதிரி ஓஜியில எது கிடைக்காதுன்னு அதை சாப்பிடாதீங்க. பொம்பளையால பூரா சொல்றேன், ஆத்தா இந்த உலகத்திலேயே உங்க அப்பன் ஆத்தாவுக்கு அப்புறம் உங்களை சந்தோஷப்படுத்துறது, வாழ்க்கையில பட்னி இல்லாம பார்த்துக்கிறது யாருன்னா கட்டின கணவர் தான். வீட்டுக்கார மறந்துடாதேத்தா பாரு, இது பூராமே வேதனைப்பட்டுதான் அந்த கை தட்டுறாங்க. நல்ல மனுஷன் தட்ட மாட்டேன். இந்த பொம்பளை ஆளுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலையில அலாரம் வச்சுக்க, 3:30க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு உன் புருஷன் என் காலு எங்கன்னு கிடக்குன்னு கவக்கம்பு எடுத்துக்க. ஏன்னா எங்கிட்ட திரும்பி படுத்து கிடப்பேன். கவக்கம்பு எடுத்து கிளச்சு ஜட்டியெல்லாம் நல்லா மூடி வச்சுட்டு, சோத்துப்பான சட்டியை சொன்னேன் மூடி வச்சுட்டு உன் புருஷங்கால தொட்டு கும்பிடு, என்னைய சென்னையாக்க பிறந்தவனே, என்னைய துணையாக்க பிறந்தவன் கும்பிட்டு போய் நீ அடுப்பை பற்ற வை, உன் புருஷன் எந்திரிச்சு செய்தி விடி பற்ற வைக்கட்டும், குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். எங்க பொம்பளையாளு இப்போ கேட்குற இந்த கூட்டத்தில், ஏத்தா காலையில் என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டு அப்புறம்தான் உழவு அப்படின்னு சொல்ற பொம்பளை கை தூக்கு. அவன் கால் லேசா பட்டாதே நீ எத்திரிய போட என்ன. இப்ப ஆம்பளை சுதாரிச்சுட்டேன், பொம்பளை நம்மளை மதிக்க மாட்டான்னு 2:45 போதையில எந்திரிச்சு போய் ஆம்பளை பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுறேன். போவனா உடனே அவங்க என்ன இளவுமேனே என்னவா அந்நியாரத்துல இல்ல கை நடுங்குது, இந்த 100 காசு இருந்தா ஒரு 300 ரூபா விடுவேன். அது உடனே என்ன உனக்கு காசு கிடையாது மயிரும் கிடையாது வெளியே ஓட அப்படின்னா கடைசியில் கொலுசை கழட்டிட்டு போயிருவேன். இப்போ ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், இந்த மாலை ஒரு ஆளுகள்லாம் இருக்கே இல்லை, எல்லா கோயிலுக்கும் மாலை ஓடுறிய,
இந்த மாலை போடும் போது மட்டும் 2 விஷயம் மட்டும் சாமிக்கு ஆகாதாம்டா. ஒன்றும் தண்ணி அடிக்கக்கூடாது, லேடிஸ் நோ டச் பண்ணக்கூடாது. மற்ற கணேஷ் கோயில போடலாம், செய்தி வெடி அடிக்கலாம், வெத்தையை போட்டு பிடிச்சி துப்பலாம், அதெல்லாம் சாமி ஏற்றுக்கிறமாக்க. அதே மாதிரி இந்த மாலை ஓடும் போது தான் சில பேர் குடியை நிப்பாட்டணும்னு பொண்டாட்டிட்ட சத்தியம் பண்ணுவேன். மேடம் சத்தியமாடி அடியாய் உன் மேல சத்தியமா, பிள்ளை மேல சத்தியமா, இனிமேல் இதோட அவ்வளோதாண்டி, தண்ணி அடிச்சேன்னா நீ விளக்க மாத்திட்டு அடின்னு சொல்லிட்டு நாளைக்கு மாலை ஓட போறேன். உடனே அது நல்லபடியா போடுங்க, இனிமே அதான் ஐயப்பனும் முருகனும் உனக்கு புத்திய கொடுக்கட்டும் ஐயனப்பயமேனே. உடனே அவன் லைட்டா கண்ணீர் வடிப்பேன். பிரியா என்ன ஒரு 3000 வேணுமே. அது உடனே எதுக்கு, நாளைக்கு மாலை ஓடணும், நண்பர்கள்லாம் பாட்டு கேட்குறாங்க, மாலை ஓடுறதுக்கு எதுக்குற வெண்ணமேனே பாட்டு. சரிண்ணே அதுதான் இதோட தொலைஞ்சு போவ திருந்திருவேன் அப்படின்னு 3000 கொடுக்கும். இந்த 3000 பார்ல போய் நைட்டு பூரா அடிச்சு கண்ணுலாம் இந்த தட்டி வீங்கிடும். வீங்கிட்டு காலையில குருசாமிகிட்ட போய் தானே மாலை ஓடணும். குருசாமிகிட்ட போகும்போது வீச்சு எடுக்கும்னே இப்படியே நிற்பேன். குருசாமி அந்த ஆளு மங்குமானு தவிடுவேன், சாமி ஆடுவேன். இவன் வாயை திறந்தா எப்படி அந்த ஆளு வை வேண்டு வாயை திறக்கவே மாட்டேன். மாலையை போட்டு விட்டுருவேன். மாலையை போட்டு விட்டா அப்போ பொண்டாட்டி எல்லா பொம்பளைகளும் வைய முடியாதுல்ல. மற்ற நேரம் முடிச்சுன்னு சொல்ல சொல்லு, அடியே என்னடி கருவாடு வரக்கல, ஏன்டா கருவாடு மயிர் கருவாடு இருக்கிற சாப்பிட்டு போறியா, தட்டெடுத்து மண்டையை உடைக்குவான்னு பொண்டாட்டி சொல்லலாம். ஆனா அந்த நேரத்துல வேற எதுவுமே சொல்ல முடியாது. பொண்டாட்டி புருஷனுக்கு மரியாதையை பார்க்கணும். சுவாமி இலையை அலசி விட்டேன், விரத விடலாமா? உடனே அவர் ஆகட்டும் சாமி, இதோ வந்து விடுகிறேன். சுவாமி என்ன முட்டைக்கோசு பொறிக்கல, நாளைக்கு பொறித்து விடுகிறேன் சாமி பொண்டாட்டி. ஆனா அந்த பொம்பளைய மூளை அப்துல் கலாம் மூளை. அதுக்கு பார்த்துச்சு, இந்த வெண்ணமைகள் எதுக்கடி நம்ம சாமி சாமி சொல்றான், வாங்கடி ஒரே மாதிரி ஜவுளி கடைக்கு போய் சேப்பு சேலை ஓம் சக்தி பராசக்தி ஆட வேணாம்ட்டாங்களா. இப்ப புருஷனை பொண்டாட்டி மாலை ஓட்ட அப்ப தப்பிக்க முடியாது. பொண்டாட்டி புருஷனை கூப்பிடும், சாமி விரத விட வாங்க. புருஷன் வருகிறேன் சக்தி ஓம் சக்தி பராசக்தி சக்தி சக்தி முட்டைகோஸ் எங்கே பொறிக்கிறேன் சாமி. ஆம்பளை பூரா நடந்து போய் காலுக்கு அடுத்து பஞ்சாமிரதம் வாங்கிட்டு பூரா நொந்து போய் வருவாங்க. இது பூரா ஓம் சக்தி கோயிலில் போற பொம்பளைய போறேன். ஆத்தா வீடியோ கோச்சில் குத்தாட்டம் போட்டு போறேன். இந்த மலை மலை மருத்த மலை மருத்த மலை சொல்ல அந்த டிரைவர் ஓட்டிக்கிட்டே பார்க்குறேன். இந்த கிருத்திரம் முடிச்ச முண்டைய நம்மளை கொட்டுருவாளுங்க போலையே. நான் ஒரு வாரமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டி வேற வீட்டில் அடக்க ஓம் சக்திக்கு வந்துக்கிட்டு மலை மலை மருத மலை. அவன் கீழ்ராட்டுக்கு பதிலாக அங்கிட்டு ஒரு ஆளு படுத்து கிடந்து அவன் காலை பிடிச்ச ஆடு சொடக்குன்னு ஒடிச்சு. இந்த இவன் அன்னைக்கு சிவகங்கை பக்கம் நாடகம் மணிகண்டே நான் பேசிக்கிட்டே இருந்தேன். இவன் அண்ணே அப்படின்ட்டேன், இருடா கொஞ்ச நேரம் இருடா. 4 தடவை கேட்டேன் இருறான்ட்டேன். 5ஆவது தடவை அவனால மூத்தத்தை அடக்க முடியும். திருத்துக்குன்னு ஓடி இருக்கேன். அங்கிட்டு பின்னாடி ஒருத்தர் இருட்டுக்குள்ளே லவ்வர்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கேன். சொல்றா செல்லாம் துமு துமுன்னு ஓடி அவன் முதுகுல ஏறி மிதிச்சு அவன் ஆத்தாடி புருஷன் வந்துட்டான். நீ ஓடல சத்தியம் பண்றாடே. இந்த மாதிரிலாம் நகைச்சுவை சொல்லி இந்த காசை வாங்கி நான் சலுப்பட என் சொந்த மண்ணிற்கு பிளாக்கில் மண் ஓட்டுறாங்கள. என் சொந்த மண்ணிற்கு வருகை தந்த வருகை புரிந்திருக்கும் பாசமிகு சகோதரர் எம்கேஆர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிற மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் உங்கள் அன்பு சகோதரி சத்யா பொன்னழகன். நீங்கள் நடத்தும் அன்பாலயத்துக்காக ரூபாய் 201 அளிக்கிறோம். முத்திரையர் பாடல் பாடவும். நன்றி, பாடுகிறேன். இவ்வளவு எழுதிவிட்டு 201 ரூபா. இந்த வாரேன் உன்னைய தகடு வச்சு 2 நாளைக்கு நீர் வராம செய்யல. நீங்க நன்கொடை வழங்கும்